கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று ரோமர் 10 நாம் தியானிக்கின்றோம். ரோமர் 10 முதலாவது பவுல் அப்போஸ்தலர் சுயநீதிக்கும் தேவ நீதிக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சுயநீதியினாலே தேவனுடைய ரட்சிப்பை நாம் அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நாம் தியானிப்பதுனாலோ அன்னதானம் பண்ணுவதனாலோ இல்ல என்னுடைய சுய பலத்தினாலே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதனாலோ நான் ரட்சிப்புகளை அடைந்து முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. தேவ நீதியினால் மட்டுமே நாம் தேவ ரட்சிப்பை அடைந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். சரி, இந்த தேவ நீதியை பற்றி எப்படியாக அறிந்து கொள்வார்கள்? இந்த வித்தியாசத்தை எப்படியாக மக்கள் புரிந்து கொள்வார்கள்? அப்ப அதற்கு யாராவது அவங்ககிட்ட போய் பேசணும். அப்படி பேசுவதற்கு அவர்கள் அனுப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம பார்த்தோம் அப்படி சொன்னா, இந்தியாவில் பல தேசங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து மிஷனரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இனிமே வருகின்ற நாட்களிலே இந்தியாவில் இந்தியர்களே எழுப்பப்பட வேண்டும். நம்முடைய முழங்கால்களிலும் நம்முடைய காணிக்கைகளினாலும் தான் இந்தியாவில் இப்படிப்பட்டதான மக்கள் அனுப்பப்பட வேண்டியதா இருக்கிறது. அதற்கு நாம் எல்லாரும் பிரயாசம் எடுக்க வேண்டும். அது ஜெபம் பண்ணுகிறதாக இருக்கட்டும், இல்ல சபை சார்ந்த ஊழியங்களாக இருக்கட்டும், அதனை நாம் செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இன்னொரு ஒரு கருத்தை இதுல நம்ம பார்க்கலாம். 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அதுல பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நம்முடைய இருதயத்தில் விசுவசிப்பதினாலே நீதி கிடைக்கும், ஆனால் நாம் அறிக்கை செய்வதனால் மட்டுமே அந்த ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேயே நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனை அறிக்கை செய்ய மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்து 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்த தேவனா இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்தால்தான் அங்க ரட்சிப்பு வருது அப்படின்ட்டு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இது ஏதோ ஒரு நேரம் அறிவிப்பு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையே அப்படிப்பட்டதான ஒரு அறிவிப்பாய் மாறிவிட வேண்டும். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை தியானிப்போம். தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.